கிறிஸ் அப்படிங்கிற இந்த சின்ன பையனை இந்த சிங்கிள் மதர் தான் வந்து தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் அவங்க பழைய ஊரை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து தங்கியிருப்பாங்க, அதுவும் காட்டுக்கு நடுவில். இப்போ திடீர்னு இந்த பையன் காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும். அதனால இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவன் என்னெல்லாம் பண்றான், ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பயங்கரமான விஷயம் தெரிய வருது. அது அவங்களோட பையனே கிடையாது, அது ஒரு மிருகம், ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தன்னோட பையன், உண்மையான பையனை இவங்க எப்படி வந்து காப்பாற்ற போறாங்க, முதல்ல இவங்க அந்த கிரேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா, இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லராக சொன்ன ஃபிலிம் தான் இது. 2019 ரிலீஸ் ஆன தி ஹோல் இன் தி கிரவுண்ட் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே அம்மாவையும் பையனையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க பேரு ஜாரா, இவனுக்கு கிறிஸ் அப்படிங்கிற பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அயர்லாந்துல இருந்து இப்ப வேற ஒரு ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தவங்க நடு ரோட்ல நிக்க, இவங்க கார் திட்டத்தட்ட அவங்க மேல மோதி இருக்கும். நல்ல வேலையா இவங்க எதுவும் ஆகல. சரி, இறங்கி போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வராங்க. உங்களுக்கு நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சாரா கேட்க, இந்த அம்மா, இவங்க பேரு நூரன், இவங்க இருந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என் பையன் இல்லை, அவன் என் பையன் இல்லை அப்படின்னு ரிப்பீட்டடா அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு இவங்க பேசுறத கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி இவங்களோட பையன் காருக்குள்ள இருக்கான்ல கிறிஸ், அவனை ஒரு மாதிரி பயங்கரமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்ததுமே இதை பார்த்து ஜாரா கல்லு விடுது. ஐயோ, இந்த பொம்பளைக்கு எதுவும் ஆகல, நம்ம பையன் எதுவும் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கார் கண்ணாடி வந்து கீழே உடஞ்சு கிடத்திருக்கும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வேகமா அவ கிளம்பி வீட்டுக்கு போயிடுறா. இங்கிருந்து இவங்க வந்து ஒரு சின்ன காடு இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் இவங்களோட வீடு. இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது, எதுக்காவது சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்பாங்க. இருந்தாலும் இவ ஒரு சிங்கிள் மதர் இல்லையா, ஸோ தன்னோட பையனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அம்மா பிள்ளைக்கு சண்டை வராத உறவெல்லாம் இருக்கா என்ன, அது மாதிரிதான் இவங்களும் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் இவ வந்து தன்னோட பையன் மேல உயிரையே வச்சிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இவங்களா உருவாக்குன ஒரு கேம் எல்லாம் கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேரும் நல்ல காமெடியா ஏதாவது ஃபேஸை வந்து மாத்தி மாத்தி காமிப்பாங்க. அதுதான் இவங்களா கண்டுபிடிச்ச விளையாட்டாமா. இப்படிதான் விளையாடி இவங்க வந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. இவங்களோட லைஃப் இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நாள் திடீர்னு இந்த கிறிஸ் அப்படிங்கிறவன் கிச்சன்ல நின்றுக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கிச்சனுக்குள்ள ஒரு ஸ்பைடர் இருக்கு அப்படின்னு. இவனுக்கு ஸ்பைடர்னாலே ஆகாது, பயபிளைக்கு பயம். ஜாரா என்ன பண்றானா, அந்த ஸ்பைடர் ஒரு கண்ணாடி டப்பால போட்டு பிடிச்சிட்டு வந்து வெளியில விட்டுறா. ஏமா அதை விடுறீங்க, அது திருப்பி வராதா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கேட்கறான். அதை விடுங்க, நம்ம மட்டும் ஏன் இங்க வந்திருக்கோம், எங்க அப்பா ஏன் நம்ம கூட வரல அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்டை விட்டுட்டு தான் இவ இங்க வந்திருப்பா. இவ எதுவும் சொல்ல முடியாம நிக்க அவன் இன்னும் வந்து கடுப்பு தான் ஆகுறான். நீங்க எல்லாமே போய் தாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழே விட்டான ஸ்பைடரு, அந்த ஸ்பைடரை அவனே வந்து அப்படியே காலில் நசுக்கி கொண்டுட்டு கோவத்தோட அங்க இருக்கிற காட்டுக்குள்ளதான் ஓடுறான். யாராவும் பயந்து போயிட்டு, டேய் கிறிஸ் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்களும் வந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து ரொம்ப தூரமா வந்து பார்த்துட்டாங்க, அவன் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. கிறிஸ் எங்க போன நீ அப்படின்னு கேட்க, திடீர்னு பார்த்தா செம்மையா காத்து வந்து வீச ஆரம்பிக்குது. இந்த பயங்கரமான காத்து, அதோட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய சிங்க் ஹோல் இருக்குது. இதை பார்த்துட்டு ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்றுட்டு இருக்க, அதுக்குள்ள போய் பார்க்கலான்னு போகும்போது நல்ல வேலையா பின்னாடிதான் கிறிஸ் வந்து நிற்பான். அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சாரி கேட்டு ஹக் பண்றான். அதனால அவங்க அம்மாவும் சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு இங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. சிங்க் ஹோல் என்ன ஏது எப்படா இது வந்தது, இதை பத்தி அவங்க எதுவும் வந்து பெருசா யோசிக்கல. தன்னோட பையன் கிடைச்சதும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நைட் டைம் பார்த்தா கதவுக்கு பின்னாடி ஏதோ கிறுக்கிக்கிட்டே என்னமோ ஒரு சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் தான் எதுவும் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. கிறிஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதனால இவங்களும் போயிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம பிள்ளை ஸ்கூல்ல யார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியல, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதனால மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வரான். இப்பதான் இவன் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறான். இதுல என்ன இருக்கும்னா, டேலண்ட் கான்டெஸ்ட் வந்து நடக்க போகுது, அதுக்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் யார் வேணாலும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் அது. இதுல நீ கண்டிப்பா கலந்துக்கோ, இது மூலியமா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு ஜாரா சொல்ல, இவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. அது எப்படி நம்ம போய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. அதே மாதிரிதான் ஜாராவும் இங்க வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இவங்க ஜாலியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறாங்க. இவங்களோட டீம் பாஸ் வந்துட்டு இந்த லூயஸ் அப்படிங்கிற ஒரு லேடி தான். இவங்க இருந்துட்டு அவங்க ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஜாரா வந்து இந்த ஊருக்கு வரும்போது நோரன் அப்படின்ற ஒரு லேடியை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க ரொம்பவே வினோதமானவங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து கத்தி ஒரு பெரிய சீனே உருவாக்கிட்டாங்க, அவன் என் பையன் இல்லை பையன் இல்லைன்னு.
அதனால அவங்க பையனை கூட்டிகிட்டு வேற ஒரு ஊருக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு நூரனியும் கொஞ்ச நாளைக்கு வந்து மென்டல் இன்ஸ்டிடியூஷனில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனையுமே தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார் எடுத்துக்கிட்டே அவங்களே போய் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் அந்த பையன் இறந்தே போயிட்டான். இதெல்லாம் அவங்க ஆக்சிடென்ட்டா இல்லை வேணும்னே தான் பண்ணாங்களா அப்படின்னு எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூரனோட ஸ்டோரியை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. என்னடா இது, ஒரு பெத்த தாய் இப்படி இல்லாம கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வந்து வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா இந்த டைமும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ புலம்புற மாதிரி, பேசுற மாதிரி, கத்துற மாதிரி, இந்த மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு போயிட்டு சரி கிறிஸ் வந்து என்ன பண்றான்னு ரூம்ல பார்த்தா கிறிஸ பெட்ல காணோம். ஐயோ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீடு ஃபுல்லா வந்து தேடுறாங்க. ஆனா கிறிஸ் எங்கேயுமே இருக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஜாராவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து பின்னாடி டோர் ஒன்று இருக்கும். அது வழியா போயிட்டு பார்த்தா அது ஓப்பன்ல இருக்குது. காட்டுக்குள்ள தான் பின்னாடி வந்து போயாகணும். ஏன்னா இவங்க வீடே அதுக்கு நடுவில் தான் இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கையில் ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு மரக்கரை இதெல்லாம் பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று வேற இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ வினோதமான சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவங்களால தனியாக இந்த காட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளஸ் ஒரே காற்று பயங்கரமாக வர வீச ஆரம்பிக்குது. இதனால இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு பயந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க தன்னோட பையனை கண்டுபிடிச்ச கொடுக்க சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு பின்னாடி வந்து கிறிஸ் வந்து நின்றுட்டு இருக்கிறான். அவன் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். சரி எப்படியோ இவன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை பெருசாக எடுத்துக்காம அப்படியே விட்டுடுறாங்க. இதனால் ஆனதுமே இவங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டரை போயிட்டு பார்க்குறாங்க. ஒரே பதட்டமாக இருக்குது. கொஞ்ச நாளாவே எனக்கு ஏதோ நடக்கிறதெல்லாம் சரியில்லை. என்னோட தலையில் இருக்கிற தழும்பு இது வேற என்னன்னு தெரியல. இது நடந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் அது வலிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆங்ஸைட்டினால இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது மூலிமா உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும், பதட்டம் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸை கொடுக்குறாரு. மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு சரி கிறிஸை கூப்பிடலான்னு பார்த்தா அவனே கிச்சனில் இருக்கிறான். ஐயோ அப்பா அப்படின்னு அது ஒரு நிமிஷத்தில் பயந்துடுறாங்க. இதெல்லாமே நம்மளோட பிரச்சனைனால தான் போல, நம்மளோட பிரச்சனை தான் காரணம், இன்னைக்கு நைட்டு கரெக்டாக அந்த மெடிசன் எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த மெடிசனை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா தூங்க வைக்கும் அந்த மாதிரியான ஒரு மெடிசன் தான். காலையில் அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது கிறிஸ் வந்து இவங்களுக்கு பிடிச்ச ஒரு அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா இவன் தனியா இந்த இடத்துல வெளியில போயிட்டு இந்த மாதிரி பூக்களை எடுத்துட்டு வந்திருக்கான், இது ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இருந்தாலும் கூட இந்த பூ இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். அதனால தன்னோட பையனை கட்டிப்பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் இந்த மாதிரி தனியாலாம் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காமிச்சா நம்ம கிறிஸ் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பழகி வச்சுட்டான். இப்போ எல்லாரும் கூடயும் ஜாலியாக பேசிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து வரான். ஸ்கூலுக்கு வந்துட்டு ஜாரா கிறிஸை கூட்டிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போற வழியில பார்த்தா அந்த நூரன் அந்த லேடி மறுபடியும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கார்ல வேற அந்த ஹார்ன் வந்து வேலை செய்யாது. அதனால இவங்க இறங்கி போய் அவங்கள நவுற சொன்னா மட்டும்தான் உண்டு. ஏன்னா அந்த அம்மா நடு ரோட்ல தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இவங்களும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை, ஏன்னா அந்த அம்மா நடு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கு. அவங்க நவுந்தா மட்டும் தான் இவங்களால போக முடியும். நீங்க கொஞ்சம் நவுந்து நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா இறங்கி போய் கேட்க, அவன் உன் பையன் இல்லை அப்படின்னு இந்த தடவை இவ பையனை பத்தி சொல்றாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து பிராடி அப்படிங்கிற இவளோட ஹஸ்பண்ட் வராரு. ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா, அவங்கள நான் ஒழுங்காக பார்த்துக்காததுனால தான் இந்த மாதிரி மறுபடியும் வெளியில் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பில் நூரன் இருந்துட்டு கார் கண்ணாடி பக்கத்தில் போயிட்டு நீ அவன் பையன் இல்லை, நீ அவன் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அதையே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட கையை வச்சுக்கிட்டு அந்த கார் கண்ணாடியை உடைக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தலையை வச்சு வேற முட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு பிராடி போயிட்டு அவளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறான். இந்த அம்மா இருந்துட்டு ஐயோ இந்த பொம்பளை விட்டால் நம்ம பையனை கொன்றும் போல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிராடியும் இருந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும்னு பிடிச்சி வச்சுக்கிறான். அங்கேயே இருந்து கிளம்பி ஜாராவும் கிறிஸும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எதனால இந்த பொம்பளை இது மாதிரி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜாரா வந்துட்டு நூரனோட வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அங்க வெளியிலேயே நூரன் வந்து தலையில ஏதோ அடிபட்டு பயங்கரமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்து சும்மா இதெல்லாம் ஃபார்மல் தான், இதை வந்து விசாரிக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அப்ப இவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஜாரா பார்த்தா தன்னோட பையன் கிறிஸ் அவன் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கையை பிடிச்சி இதை விளையாட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனே அவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட அவரோட கையை கீழே போட்டுறான். அதோட அவரோட எலும்புகளும் வேற உடஞ்சு போயிருது. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்களே பயந்து போய் பார்க்க இது எல்லாமே அவங்களோட இமேஜினேஷன் தான். உண்மையிலே அந்த பையன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான், விளையாடிட்டு தான் இருந்திருப்பான். சே நமக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விட்டுடுறாங்க.
அப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா, அவங்க தலையில இருந்த தழும்பு, அதுல இருந்த ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. "ஐய்யய்யோ! என்னடா இது சீரியஸ் ஆயிட்டே இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு படுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அடுத்த நாள் இவங்களோட வேலைக்கு போறாங்க. அப்ப இவளோட பாஸான லூயிஸ் இருந்துட்டு, "என்னாச்சு? அந்த பொம்பள நூரன் அவங்க இறந்துட்டாங்களாமேன்னு" அத பத்தி விசாரிக்க வரும்போது, இவ அந்த பேச்சவே மாத்தி விட்டுர்றா. இந்த மாதிரி அம்மாவா இருக்கிறது, அதுவும் சிங்கிள் மதரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எனக்கும் அவனுக்கும் பல விஷயங்கள்ல ஒத்தே போக மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவ வந்து ஃபீல் பண்றா. அப்ப நம்ம லூயிஸ் அவ வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மா. அதுவும் ட்வின்ஸ். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாமே ரொம்பவே நார்மலா இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் மாறிடும். பசங்கெல்லாம் சீக்கிரமாவே வளர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பிராடியோட வீட்டுக்கு தான் இவ வந்து போறா. ஏன்னா இந்த ஃபியூனரல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இவளும் வந்து போறா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஃபுல்லா வீடை சுத்தி நிறைய கண்ணாடி தான் இருக்குது. இப்போ அந்த கண்ணாடியை ஒரு கருப்பு துணியை போட்டு மூடி வர வச்சிருக்கிறானுங்க. என்னடா நடக்குது? இந்த பொம்பளை தான் வினோதமா இருக்குன்னு பார்த்தா அது வீடும் இப்படி வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து உள்ள வரா. அப்படியே பார்த்துக்கிட்டே வர கரெக்டா அங்க பிராடியும் வந்துடுறாரு. துக்கத்துல இருக்கிற அவரு இவ கூட வந்து கொஞ்சம் சரக்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்ப இவ இருந்துட்டு எதனால நூரன் வந்து என்னோட பையன் அவன் இல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா அதுக்கான பதில் இவர் சொல்லல. நூரன் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. நூரனுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி பையன் வந்து இருந்தான். இவனோட 8வது பிறந்த நாள் அப்ப வந்து இவனுக்கோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அவளுக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிச்சு. அவ கூட தன்னோட பையனை வந்து கொல்லல. நான் வந்து தான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப நான் எதிரில பார்க்கல. திடீர்னு அவன் நின்னதை பார்க்காம தான் ஏத்தி கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் எல்லாத்தையும் ஷேர் பண்றான். எல்லாம் கேட்டு இவளோட மனசும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நூறுன்னு நினைச்சு ஃபீல் பண்றா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. இவளும் கிறிஸும் வந்துட்டு சேர்ந்து நார்மல் ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கிறிஸ் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா இவ சும்மா சரி காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிங் வந்து பண்ணிட்டு இருப்பா. அப்ப பார்த்தா நம்ம கிறிஸோட ஃபேவரட்டான ஒரு பொம்மை அந்த இடத்துல கிடக்கிறத பாக்குறா. என்னடா இது கிறிஸோட ஃபேவரட் ஆச்சு, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா நமக்கு தெரியாம அவங்க வரானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த சிங்க் ஹோல் அதுல இருந்து ஒண்ணுமே புரியாத அளவுக்கு ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்குது. இவ உடனே வீட்டுக்கு வந்துடுறா. சாப்பிடும்போது பார்த்தா அவனுக்கு பிடிக்காத சாப்பாடை தான் செஞ்சு வச்சிருப்பா. ஆனா அதவே அவன் ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு வெறித்தனமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனோட கேரக்டர் பிஹேவியர்ல சேஞ்ச் இருக்கிறத இவ்வளவு நோட் பண்றா. இவ அதை பத்தி கண்டுக்காம உன்னோட பொம்மை எப்படி காட்டுக்குள்ள போனுச்சு, எனக்கு தெரியாம நீ போனியான்னு கேட்க, இல்லம்மா நான் அதெல்லாம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்புறம் எப்படி இது வந்து அங்க போனுச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட. இதை பார்த்து கோவப்பட்ட கிறிஸ் என்ன பண்றான்னா அங்க இருந்த டேபிள் அதை அப்படியே உங்க அம்மா மேல தள்ளி விட்டுறான். ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா அப்படின்ற மாதிரி அவங்களே பதறி போய் பாக்குறாங்க. அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால உடனே ஐயோ அம்மா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவங்களுக்கா ஐயோ இவனோட கேரக்டர்லயும் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்து பாக்குறாங்க. ஏதோ வினோதமான சத்தங்கள் இன்னும் அவங்களோட வீட்டுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த டைம் கிறிஸோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்காம அந்த கீழே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும்ல ரூம் கதவு கிட்ட, அது வழியா அவன் என்ன பண்றான்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிறிஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து நடந்துகிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல ரூமுக்குள்ள ஒரு ஸ்பைடர் வேற வந்துடும். இவனுக்கு ஸ்பைடர்னாலே ரொம்பவே பயம். ஆனா அவன் இருந்துட்டு அந்த ஸ்பைடரை பிடிச்சி உயிரோட தின்னுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே பதறி போயிருது. இதுக்கு மேல இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பான்னு அவங்க ரூமுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஆனா இந்த டைம் கிறிஸ் வந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை செக் பண்றதுக்காக வரான். நான் தூங்கிட்டு இருக்கேன்ப்பா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையா ஜாரா வந்து சமாளிச்சிடுறாங்க. என்னடா இது தன்னோட பையன் இப்படிலாம் நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை செக் பண்றதுக்காக அடுத்த நாள் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் இவனுக்கு தேவையான நார்மல் செக்அப் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா வெளியில அனுப்பிட்டு இவங்க கிட்ட பேசுறாங்க. இவ இருந்துட்டு இதை பாருங்க அவனோட பிஹேவியர்ல எனக்கு ஏதோ சேஞ்ச் தெரியுது, நீங்க என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. உங்களோட கண்டிஷன் தான் கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு, மென்டலா நீங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் வேற உங்க கூட இல்லை, அவரு கூட நடந்த ஆக்சிடென்ட்ல தான் இது மாதிரிலாம் உங்களுக்கு தழும்பு வேற வந்திருக்குது. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் என்னதான் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி அவன் ரூம்ல அவனுக்கு தெரியாம ஒரு கேமராவை வைக்கிறாங்க. ஏன்னா இது மூலயமா அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால அதோட அன்னைக்கு நைட் அவங்க அந்த மாத்திரையும் எடுத்துக்கல. ஏன்னா இதை போட்டுட்டா நல்லா தூங்கிடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சிருது. இவனுக்கு பிடிக்காத சாப்பாடை தான் வழக்கம் போல பண்ணி வச்சிருக்காங்க. அது அவனும் ரசிச்சு சாப்பிட இவங்க கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் சரியா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த பையன் இருந்துட்டு அவங்களோட தழும்பு அதுக்குள்ள கையை வச்சு அது உள்ளேயே கையை விரல விட்டுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறி போய் கண்ணு முழிக்கிறாங்க. நல்ல வேலையா இது ஒரு கெட்ட கனவு தான். நைட்டு தூங்கினவங்க இப்பதான் எந்திரிக்கிறாங்க.
இன்னைக்கு இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு தான் ஸ்கூல்ல அந்த டேலண்ட் கான்சர்ட் அது வந்து நடக்க போகுது. ஸோ இங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே அழகா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாரும் ஒண்ணா ப்ராக்டிஸ் பண்ணபடி அந்த பாட்டை பாடிக்கிட்டே டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைங்கல்ல. இவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த இடமே இருட்டாகிறது. அந்த இடத்துல இவ மட்டும்தான் இருக்கிறா. அதோட அங்க இருக்கிற ஸ்டேஜ்ல மற்ற குழந்தைங்களை காணோம். நம்ம கிறிஸ் மட்டும்தான் இருக்கிறான். அவன் ரொம்பவே எமோஷ்னலா அந்த லிரிக்ஸை பாடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு ரொம்பவே பயமாகிறது. இவன் தன்னோட பையனே இல்லை, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ என்னை விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ண பாக்குறா. அது லாக் ஆகியிருக்கு. பின்னாடி பார்த்தா லூயிஸ் வந்திருக்காங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இல்ல கிறிஸ் வந்து என்னோட பையனே கிடையாது, அவன் என் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி சொன்னா யாரு தான் என்ன நினைப்பாங்க, இவளுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்க. இந்த நேரம்னு பார்த்து கிறிஸும் அவனோட டீச்சரும் வேற அந்த இடத்துக்கு வர இருந்துட்டு என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்ததுமே ஐயோ இவன் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து அவங்க ஓடி கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. ஏதோ பயந்து போய் ஸ்கூலை விட்டு தான் ஓடுவாங்கன்னு பார்த்தா இவங்க அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு தனியாக வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கேமரா வச்சிருப்பாங்கல்ல, சரி அதை எடுத்து என்ன ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதில் இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே வேற யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. இவங்க சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம பிராடி கிட்ட தான் வராங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நூரனோட பையனுக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் இது எல்லா பிரச்சனையும். அவனுக்கு அப்படி என்னதான் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, இங்க இருக்கிற கண்ணாடிகள் இது எல்லாமே முதல்ல நான் உண்மையானவன் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வேற யாராவது உருவத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த உருவத்தை இந்த கண்ணாடிகள் காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அந்த கேமரா வீடியோவையும் செக் பண்றாரு. இவரோட பையனுக்கும் இதே மாதிரி தானே ஏதோ ஆச்சு, என்னதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கேட்குறா. அப்பா அவர் இருந்துட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்னோட பையனுக்கு ஒன்றும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கோவப்பட்டு அந்த கேமராவையே கீழே தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. பாவி மனுஷா, உனக்கிட்ட கேட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி இவ பாக்குறா. அவர் இருந்துட்டு நானே பொண்டாட்டி பிள்ளைய இழந்து சோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பாக்குறாரு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, நீ வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போயிடுறாரு. இவளும் இங்க வந்ததுக்கு அப்புறமா கேமரால இருக்கிற அந்த எஸ்டி கார்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப வீட்டுக்கு நம்ம கிறிஸ் வந்து வந்துடுறான். அவன் வந்ததுமே எதுக்குமா என்ன தனியா விட்டுட்டு வந்தீங்க, ஏன் இப்படி ஓடி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் கேட்டதுக்கு இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க இருந்துட்டு இல்லப்பா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் உன்னை ஸ்கூல்லே தனியா விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறாங்க. அதனால அந்த பையனும் வந்து மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். நம்மளோட பையனானே தெரில என்னமா ஆக்டிங் கொடுக்குறான் பாரு அப்படின்னு இந்த அம்மா மனசுல நினைக்குது. இன்னைக்கு அவனுக்கு பிடிக்காத சாப்பாடு, அந்த சாப்பாட்டுல இவங்களோட அந்த தூக்கம் வரப்போற மருந்து அதை வந்து கலக்குறாங்க. ஏன்னா இவன் என்ன எதுன்றதை கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக தான். இப்போ அது மாதிரி கலந்து அவனுக்கு சாப்பாட்டை வைக்க அவனும் அந்த பிடிக்காத சாப்பாடு அதை ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு வெறித்தனமா திங்க ஆரம்பிக்கிறான். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சாராவும் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் நம்மளோட கேம் விளையாடுவோமே அதை விளையாடலாமான்னு கேட்க இவனுக்கு அது என்னன்னே ஞாபகம் இல்லை. என்னடா இது அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தா இவங்க, ஏன்னா நீ என் பையனே கிடையாது, என் பையனா இருந்தா உனக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, அவ்வளோதான். இதனால இந்த கிறிஸுக்கு செம கோவம் வந்துடுது. அவங்க அம்மாவை இவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரே வீசா தூக்கி வீசிக்கிட்டு இருக்கிறான் கிச்சனுக்குள்ள. அவங்கள ஒரு தடவை வீசிட்டு விடுற மாதிரி இல்லை, பல தடவை வீசி அவங்களுக்கு மயக்கமே ஆயிடுது. இப்போ அவங்க கண்ணு முழிக்கும் போது பார்த்தா இவன் காட்டுக்குள்ள எங்கேயோ இவங்கள தனியால இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இழுத்துட்டு போயிட்டு மண்ணை போட்டு வேற முடிய ஆரம்பிக்க நல்ல வேலையா அந்த மருந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால கிறிஸுக்கு மயக்கம் வந்து அந்த இடத்துல வந்து மயக்கமாகிடுறான். இவங்களோட பாடியையும் ஃபுல்லா மண்ணுக்குள்ள புதைக்க முடியாததுனால எப்படியும் அவங்களும் அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, இவன் என்ன ஏது யாரு உண்மையிலே அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கணும். அதனால இப்ப மயக்கமாகி இருக்கிற இந்த கிறிஸை இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு பேஸ்மெண்ட் அங்க வந்து இவனை வச்சிடுறாங்க. அவனுக்கு முன்னாடி கண்ணாடியையும் வச்சு பாக்குறாங்க. ஏன்னா உண்மையிலே இவனோட உருவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இவளுக்கா நிச்சயமா இது நம்மளோட பையன் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறா. இது ஒரு ஷேப் ஷிஃப்டர். யாரை பார்த்தாலும் அவங்க கையை எதையும் பிடிச்சாலும் சரி அவங்களோட உருவத்துக்கே மாறிடும். இப்போ அது எந்திரிச்சு இவளை அட்டாக் பண்ண வரும்போது நல்ல வேலையா இவ ஜஸ்ட் மிஸ்ல அதை அட்டாக் பண்ணி அங்கேயே தள்ளி விட்டுட்டு என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்று பார்த்தா அது ஏதோ வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்குது. அதோட உடம்பெல்லாம் என்னமோ ஒன்று வலிப்பு வந்தது மாதிரி பயங்கரமா வந்து துடிச்சுக்கிட்டே சத்தம் போட ஆரம்பிக்குது. இதுதான் சான்ஸ், நம்ம இங்கிருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே இவனை வச்சு பூட்டிட்டு இதுதான் சான்ஸ், உண்மையான நம்மளோட பையனான கிறிஸ் அவன் எங்க இருக்கான்றதை இவ கண்டுபிடிச்சாகணும். ஆரம்பத்துல அந்த சிங்க் ஹோல் அங்கதான் வந்து அவன் காணாம போயிருப்பான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம போயிட்டு ஏதாவது தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் காட்டுக்குள்ள இப்ப வர ஆரம்பிக்கிறா. கையில ஒரு டார்ச் லைட்டோட வரா.
இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த சிங்க் ஹோலை பாக்குறா. அது ரொம்பவே பெருசா இருக்குது. இவளும் வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இருந்து வினோதமான சத்தங்கள்லாம் வருதுதான். இருந்தாலும் வேற வழி இல்ல. அது வந்து சின்ன ஒரு டனல் மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே குறுகிய பாதை தான். இது வழியா தான் இவ வந்து வந்தாகணும். வேற வழி இல்ல. எப்படியோ அந்த டனல் வழியா அவ வந்து வர ஆரம்பிக்கிறா. பார்த்தா அங்க வந்து ஒரு குகை வந்து இருக்குது. அந்த குகையோட தான் இது கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட பையனை தேடலாம் அப்படின்னு பார்க்குறா. அங்க பார்த்தா நிறைய மனுஷ எலும்பு கூடுங்கள்லாம் கிடக்குது. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சரி தன்னோட பையன் எங்க இருக்கான்னு பார்த்தா பக்கத்துலேயே தான் கிறிஸ் வந்து மயக்கத்துல இருப்பான். நல்ல வேளையா அவனோட உயிருக்கு எதுவும் ஆகியிருக்காது. இவனை வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல ஏகப்பட்ட ஷேப் ஷிஃப்டர்ஸ் அதுங்க எல்லாமே தூங்கிட்டு இருந்திருக்கோங்க. இப்போ அதுங்க எல்லாமே கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இவங்கள துரத்த ஆரம்பிக்க இவங்களும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து போராடுறாங்க. இவளால தன்னோட பையன் அதுவும் மயக்கத்துல இருக்கான். அவனையும் தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடி ஆகணும். அவளால முடியல ஒரு கட்டத்துல. நல்ல வேலையா இது ரொம்பவே சின்ன குறுகிய இடங்கிறதுனால அட் அ டைம்ல நிறைய ஷேப் ஷிஃப்டர்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று மட்டும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. இவளும் எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி இவ வந்து அந்த சிங்க் ஹோல் வழியா வெளியில ஏறதுக்கு முயற்சி பண்றா. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு ஷேப் ஷிஃப்டர் இவளோட கையை பிடிக்க அது அப்படியே சாராவோட உருவத்திலே மாறிடுது. அப்படியே வந்து வித்தியாசமே தெரியாம இருக்குது. நல்ல வெளியே அவ கையில இருந்த டார்ச் லைட் அதை வச்சு அதை நுங்கு 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 நுங்குன்னு 4 போடு போட்டு அந்த இடத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சா பொழைச்சான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறான். வெளில வந்ததுக்கு அப்புறமா நல்ல வேலையா கிறிஸும் கண்ணு முழிக்கிறான். அவனோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லடா கண்ணா, அம்மா வந்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூட்டிக்கிட்டு அவ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. வந்துட்டு கார்ல கிளம்பிடலான்னு பார்த்தா கார் லாக் ஆகியிருக்கு. சாவி வீட்டுக்குள்ளதான் இருக்குது. சரின்னு கிறிஸை இந்த இடத்துல நிக்க வச்சுட்டு நீ பத்திரமா இங்கே இரு, வேற எங்கேயும் போயிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ள சாவி எடுக்கிறதுக்காக போறா. இந்த கிரேச்சர் உள்ள ஒன்று இருக்குதே ஷேப் ஷிஃப்டர், அதுக்கு சத்தம் கேட்டுறக்கூடாது. மெதுவாக வந்து சாவி எடுக்கலான்னு பார்த்தா அது இன்னமும் இவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குது. அம்மா எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்குது. ஐயோ இதை இப்படியே விட்டுட்டு போனால் இது சரி வராது. கண்டிப்பாக இது நம்ம எங்கே இருந்தாலும் வந்து தேடி பிரச்சனை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டையே அவள் மொத்தமாக கொளுத்தி விட்டுறா. இதோட அந்த கிரேச்சர் அங்கேயே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டே இவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி வேற ஊருக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஜாரா அடிக்கடி தன்னோட பையனோட கிறிஸை வந்து கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா அவனோட ஃபேஸ் தான் தெரியுதா, அவன் தான் உண்மையிலே இருக்கானான்னு செக் பண்ணிக்கிறா. இந்த டைம் இவளோட வீட்டை சுற்றி ஏகப்பட்ட கண்ணாடிகளும் மாட்டப்பட்டிருக்கு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.